வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். மதுரையில் பிரபல ஓட்டலில் நடந்த சம்பவம் ஒன்று வீடியோவாக வெளியாகியுள்ளது. இது குறித்த விசாரணையும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோன்று சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இங்கு ஏராளமான ஓட்டல்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இதில் நிறைய ஓட்டல்களில் கெட்டுப்போன உணவுகளை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குவதாக தொடர் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த 10 நாட்களுக்கு முன்பு கூட மார்த்தாண்டம் பழைய தியேட்டர் சந்திப்பில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் பகீர் சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு அதிகாரி மட்டன் ரைஸ் பார்சல் வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு வந்து பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் வால் முறிந்த நிலையில் பல்லி இறந்து கிடப்பது தெரிய வந்தது. பிறகு மார்த்தாண்டம் போலீஸ் ஸ்டேஷனில் பீப் ரைஸுடன் சென்று புகார் கொடுத்தார். போலீசாரும் உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஓட்டலுக்குள் நுழைந்து அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த அத்தனை பேரையும் உடனடியாக வெளியேற்றினார்கள். அந்த ஓட்டலின் கிச்சனுக்குள் சென்று உணவையும் டெஸ்டுக்காக கொண்டு போனார்கள். ஆனாலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. நேற்று கூட கன்னியாகுமரியில் மெயின் ரோட்டில் உள்ள 5க்கும் மேற்பட்ட பிரபல ஓட்டல்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மீன், மட்டன், சிக்கன், நண்டு போன்றவை சமைத்து பயன்படுத்தப்படாமல் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்ததை கண்டு அதிகாரிகள் அதிர்ந்து போயினர். அத்துடன் 150 கிலோவுக்கும் மேற்பட்ட பழைய மற்றும் கெட்டுப்போன உணவுகளையும் அதிகாரிகள் கைப்பற்றி பின்னாயில் ஊற்றி அளித்தனர். சம்பந்தப்பட்ட 5 ஓட்டல்களுக்கு தலா 3000 வீதம் மொத்தம் 15,000 அபராதமாக விதிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து குமரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் செந்தில்குமார் கூறும்போது, உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைத்து வழங்கினாலோ செயற்கையான கலர் பொடிகளை சமையலில் பயன்படுத்தினாலோ அந்த ஓட்டல்களுக்கு சீல் வைக்கப்படும். தரமற்ற உணவுகளை வழங்கினால் பொதுமக்கள் 9424242322 என்ற நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புகார் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனாலும் ஓட்டல்கள் மீதான புகார்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இதோ மதுரையிலும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. மதுரை KK நகர் பகுதியில் அந்த பிரபல ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. மதுரை சட்டக்கல்லூரி மாணவிகள் சிலர் இந்த ஹோட்டலுக்குள் சென்று சிக்கன் பார்சல் வாங்கியுள்ளனர். அதனை சாப்பிடுவதற்காக பிரித்து பார்த்தபோது அதற்குள் குட்டி குட்டியாக கருப்பாய் ஏதோ தென்பட்டுள்ளது. உற்று பார்த்த பிறகுதான் அவைகள் வண்டுகள் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் மேலும் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் பார்சலில் உள்ள வண்டுகளை செல்போனில் வீடியோ எடுத்து மதுரை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்துவிட்டனர். சம்பந்தப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே இதே மதுரையில் சிக்கன் சாப்பிட்ட ஒருத்தருக்கு வாந்தி மயக்கம் வந்து இறந்தே போய்விட்டார். இப்போது சிக்கன் ரைஸில் வண்டுகள் கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை வாடிக்கையாளருக்கு ஏற்படுத்தி வருகிறது.